சில்ட்ரன்ஸ் டே உங்கள் குழந்தைங்களோட எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க அப்படின்றத வந்து சொல்லுங்கள். நேற்று வந்து நாங்கள் சடனாக பிளான் பண்ணி ஸ்கை ஒன் மால் போயிருந்தோம். அங்கே வந்து சில்ட்ரன்ஸ் டே ஸ்பெஷலாக நிறையா அந்த மாதிரி ரெப்டைல்ஸ்லாம் குழந்தைங்க வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்காக வச்சுருந்தாங்க. நமக்கு பயமாக இருந்தாலும் குழந்தைங்கள்லாம் கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் அந்த பாம்பை டச் பண்ணுறது, கழுத்தில் போட்டுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேஷுவலாக வந்து விளையாடிட்டு இருந்தாங்க. ஒருத்தருக்கு 150 ருபீஸ் டிக்கெட்டு. உள்ளே போய்ட்டு எவ்வளோ நேரம் வேணால் நீங்கள் எல்லாத்தையும் டச் பண்ணி ஃபோட்டோ எடுத்துக்கணுன்னா வந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம். நாங்கள் வந்து நிக்கில் மட்டும் உள்ளே அனுப்பிச்சிருந்தோம். பயப்படுவான்னு நினச்சோம். கடைசியில் பார்த்தா பாம்பெல்லாம் கழுத்தில் போட்டுட்டு தைரியமாக வந்து விளையாடிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தான். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பாம்பு மட்டும் இல்லாமல் ஹாம்ஸ்டர், அதுக்கப்புறமா வந்து ட்வார்ஃப் ஹாம்ஸ்டர், அப்புறம் ரேபிட்ஸு, இக்வானா அந்த மாதிரியெல்லாம் கூட வந்து வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப க்யூட்டாக இருந்தது. இது வந்து ஐ திங்க் சில்ட்ரன்ஸ் டே ஸ்பெஷலாக சாட்டர்டே சண்டே மட்டும் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி போய் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். குழந்தைங்க வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க இந்த வீக்கெண்ட் டைமில். ஸோ அது முடிச்சுட்டு அங்கேயும் நமக்கு வந்து நிறைய ஷாப் பண்ணுறதுக்கான ப்ளேஸஸ்லாம் இருக்குது. அங்கேருந்து நாங்கள் வந்து டிமார்ட் போனோம். இந்த நாய்க்குட்டி வந்து பார்த்திங்கன்னா வர்றவங்க யாரெல்லாம் பார்க்குறாங்களோ அவங்க கிட்டெல்லாம் போய் வந்து அவ்வளோ செல்லம் கொஞ்சிற மாதிரி வந்து பண்ணிகிட்டு இருந்தது. பார்க்கும்போதே ரொம்ப ஆசையாக இருந்தது. ஸோ எனக்கு வந்து பெட்ஸுனால் பயம்தான். பட் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது. அவங்கள பார்த்து என்ஜாய் பண்ணுறத விட இவங்கெல்லாம் நம்மளை என்ன பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் எட்டி எட்டி பார்த்துட்டு அவங்களும் என்ஜாய் பண்ண மாதிரி எனக்கு என்னமோ தோணிகிட்டு இருந்தது. ஸோ நல்ல ஒரு பிளேஸ், கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்கள். அது முடிச்சுட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா டிமார்ட் இருக்குது. யூஸ்வலாக டிமார்ட் வந்து கீழே மேலே அந்த மாதிரி ஒரு 3 ஃப்ளோர்ஸ் அந்த மாதிரி இருக்கும். பட் இது எல்லாமே ஆல் அண்டர் ஒன் ரூஃப் மாதிரி எல்லாமே நமக்கு வந்து கீழே ஃப்ளோர்லேயே இருக்குது. க்ராசரிஸ், அதுக்கப்புறம் கிச்சன் ஐட்டம்ஸ், ஹோம் நீட்ஸ் எல்லாமே பெஸ்ட்டு ஆஃபர் ப்ரைஸில் நமக்கு வந்து நிறைய கிடைக்கிது. நீங்கள் இன்கேஸ் க்ராசரிஸ்லாம் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக டிமார்ட் போய் ஷாப் பண்ணலாம். ஏன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 150 ருபீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஆஃபர் ப்ரைஸில் பொருட்கள்லாம் வந்து இருந்துச்சு. கண்டெய்னர்ஸ் தான் நான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். இதுக்கு முன்னாடி வலசரவாக்கம் டிமார்ட் வந்து போயிருந்தேன். அப்போ வந்து அங்கே இவ்வளோ கண்டெய்னர்ஸ் கலெக்ஷன்ஸ் இல்லை. பட் இங்கே வந்து ரொம்ப அழகாக வர்த் ப்ரைஸ் அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சைஸுமே ரொம்ப கன்வின்சிங்காக இருந்தது. நம்ம பருப்பு, க்ராசரிஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற மாதிரி நிறையா கண்டெய்னர்ஸ் இருந்தது. ஸோ எல்லாத்தையும் அன்றைக்கி வந்து ஒரு விண்டோ ஷாப்பிங் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் எதுவுமே வந்து பர்ச்சேஸ் பண்ணல. பிகாஸ் நம்மக்கிட்ட தேவையான அளவுக்கு எல்லாமே வந்து இருக்குது. சரி, ஓகே, நம்ம வந்து சும்மா காட்டலாமே வீடியோக்காக அப்படின்ட்டு தான் வந்து எடுத்துகிட்டு இருந்தேன் கலெக்ஷன்ஸ். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செட் ஆஃப் 12 அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்பைஸ் ஜார்ஸ்லாம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ரொம்ப அழகாக இருக்குது. இன்கேஸ் நீங்கள் ஏதாவது கிச்சனுக்கு வந்து பார்க்குறீங்கன்னா வாங்கலாம். நிறைய மல்டிபர்பஸ் ஸ்டோரேஜ் பாக்ஸஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா காம்போ ப்ரைஸில் நல்ல ஆஃபரில் வந்து இருந்துச்சு. 159, 179. அதுக்கப்புறம் இந்த ரைஸ் ஸ்டோரேஜ் பாக்ஸஸ்ஸு, நம்ம மாவு ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி பாக்ஸஸ்லாம் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இந்த டிமார்ட்டில் இருக்குது. ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து அது பக்கத்தில் இருக்கீங்க அப்படின்னா அந்த ரெப்டைல் ஷோவும் பாருங்கள், டிமார்ட்டும் விசிட் பண்ணி பாருங்கள்.